உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன்பூர் மாவட்டத்தில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தில் இருவர் கொல்லப்பட்டனர், 12 பேர் படுகாயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள சகாரன்பூர் மாவட்டம் குடுப்ஷேர் பகுதியில் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியில் ஒரு பிரிவினர் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதை இன்னொரு பிரிவினர் எதிர்த்தனர். சனிக்கிழமையன்று காலையில் அங்கு கட்டுமான பணிகள் நடப்பதை பார்த்த ஒரு பிரிவினர் தாக்குதலில் ஈடுபட கலவரம் வெடித்தது. பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட கலவரக்காரர்கள் கடைகள் மற்றும் வீடுகளுக்கும் தீ வைத்தனர். அங்கு ஏராளமான போலீசார் மற்றும் அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டனர். போலீசார் ரப்பர் தோட்டாக்களை சுட்டும் தடியடி நடத்தியும் கலவரக்காரர்களை விரட்டி அடித்தனர். இந்த கலவரத்தில் இருவர் கொல்லப்பட்டனர், 19 பேர் காயமடைந்தனர். இறந்தவரில் ஒருவர் தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஹரிஷ் கோச்சர் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கலவரம் நடந்த இடத்தை சுற்றிலும் 6 பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதட்டம் நீடிப்பதால் பாதுகாப்பு படையினர் ரோந்து சுற்றி வருகின்றனர். இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் மாவட்டத்திலும் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருகிறது. அகப்பர்பூர் என்ற கிராமத்தில் ஒலிபெருக்கியை அகற்றப்பட்டதை அடுத்து அங்கு உள்ளூர் பாரதிய ஜனதாவினரால் காந்த் என்ற இடத்தில் மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. காந்த் பகுதிக்கு வந்த பாரதிய ஜனதா தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அங்கு பதட்டம் நீடித்து வருகிறது. பாரதிய ஜனதாவை கண்டித்து காங்கிரஸ் தலைவர்கள் அமைதி பேரணி அறிவித்திருந்தனர். இதில் கலந்து கொள்ள வந்த நடிகை நக்மா உள்ளிட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தினர்.